ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனியன் பொட்டேட்டோ ஃப்ரை. பொட்டேட்டோனாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடித்தமான ஒரு சைட் டிஷ்ஷு. இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப மேட்சிங்கான சைட் டிஷ்ஷு. வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலில் ஆனியன் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் குக்கரில் 6 விசில் விட்டு வேக வச்சு தோலை உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பல் பூண்டு தோலோடு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன், பூண்டு இதை போட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சிம்மில் வச்சுக்கலாம். அதோடு கூட இப்போ மிளகாய்த்தூளும் சேர்த்துடலாம், உப்பையும் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ லைட்டாக நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நம்ம கடாயில் வச்சு கிண்டணும். இப்போ நம்ம வீட்டு டேஸ்டி கிச்சன் சேனலில் ஆனியன் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடியாக இருக்குது. இதை உங்கள் கிச்சன்லையும் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.